ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுமா? ஓகே, லெட் ஸ்டார்ட் வித் ஃபவுண்டேஷன் HTML. 100 days வெப் டெவலப்மெண்ட் சேலஞ்சில் இன்னைக்கு டே 3 HTML இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். கெட் இன் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் HTML? HTML தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட்டோட ஸ்கெலட்டன் மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு வெப்சைட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அண்ட் அதில் ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப்ஸ், இமேஜஸ், லிங்க்ஸ் இது எல்லாமே டிஃபைன் பண்ணுறது தான் HTML. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் HTML யூஸ் பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் உங்களோட வெப்சைட் வந்துட்டு பில்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். .html எக்ஸ்டென்ஷனோட ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். index.html நேம் வைக்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி உங்களோட HTML வந்துட்டு டேக்ஸாக தான் இருக்கும். ஸோ HTML எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, டேக்ஸை வச்சு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற டேக் வந்துட்டு டாக்-டைப் HTML. இந்த டாக்-டைப் HTML எதை மீன் பண்ணுது அப்படின்னா, HTMLோட 5th வெர்ஷன். ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் 5th வெர்ஷன். ஸோ அதுதான் அந்த டாக்-டைப் HTML வந்துட்டு டிஃபைன் பண்ணுது. HTML ஓப்பனிங் டேக் ஒன்று இருக்கும் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ ஓப்பனிங் டேக் தான் வந்துட்டு HTML இங்கே இருக்குது. ஸோ அதோட க்ளோசிங் டேக் வந்துட்டு ஸ்லாஷ் வச்சு தான் அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு க்ளோசிங் டேக் /HTML. ஸோ இதில் வந்துட்டு lang அப்படின்னு என்னென்னா லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஸோ நம்ம எல்லாமே கோடு வந்துட்டு இங்கிலீஷில் தானே இருக்கும். ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ HTML டேகுக்குள்ளே ஸோ ஹெட்டு பாடின்னு உங்களுக்கு 2 டிவிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஹெட்டு அப்படின்னா என்னென்னா, உங்களோட ஹெட்டில் தான் மெட்டா டேட்டாஸ் அண்ட் டைட்டில்ஸ், அப்புறம் ஸ்டைல் பண்ணுறதுக்கான உங்களோட இம்போர்ட் இது எல்லாமே இங்கே தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாடியில் தான் வெப்சைட்டோட பாடி, உங்களோட என்ன ஹெட்டிங் இருக்கணும் அண்ட் இமேஜஸ், வெப்சைட்டுக்குள்ளே பாடி இருக்கும்ல, உங்களுக்கு அந்த nav பார், செக்ஷன்ஸ், டிவிஷன்ஸ் இது எல்லாமே டிஃபைன் பண்ணுறது தான் பாடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு H1 டேக் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அண்ட் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பேராகிராஃப். இது H1 டேக்னா என்னென்னா ஹெட்டிங் டேக். ஸோ ஹெட்டிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு 6 டேக்ஸ் இருக்கும். H1, H2, H3 அண்ட் H6 வரைக்கும் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பேராகிராஃப் டேக். ஸோ உங்களுக்கு பேராகிராஃப் டேக்கில் வந்துட்டு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் HTML பேஜ்னு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இது எல்லாமே நான் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிவில் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்து அப்படி என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணது எனக்கு வந்துட்டு என்னோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு என்னோட ஹெட்டிங் இருக்குது அண்ட் இதில் வந்துட்டு என்னோட பேராகிராஃப், திஸ் இஸ் மை HTML பேஜ்னு என்னோட பேராகிராஃப் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி டைட்டில்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல. ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேலே அந்த ப்ரௌசரில் வந்துட்டு மேலே மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் இருக்குல்ல, உங்களோட வெப்சைட்டோட நேம் என்ன இருக்கணும் அப்படின்றத அந்த டைட்டிலில் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு என்னென்ன வேறு டேக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டான டேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். கூட நீங்களும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சேலஞ்சில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹிட் தட் ஃபாலோ பட்டன் அண்ட் தேங்க்யூ.